கும்பராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடத்திலையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. நீங்கள் உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சார்பு பேசாமல் எந்த பக்கம் தப்பு இருக்கோ அந்த பக்கம்தான் நீங்கள் உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அதிகமாக வந்து அனுபவிச்சிருப்பீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்க போறீங்க. உங்களுடைய குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சொல்லுவாங்க. ஆனால் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு குறை சொல்கிற நிறைய பேர் தேடி வந்து கும்பராசிக்காரங்கள வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதல் செஞ்சதில்லையே, துன்பத்தையோ கெடுதலையோ நினைச்சதில்லையே, என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நிறைய கும்பராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசாக ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நீங்கள் நல்லது நடக்காமல் போயிருக்கும். நீங்கள் நல்லது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் நடந்திருக்காது. அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். கும்பராசியை சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து இங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கீங்க. நீங்கள் என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளை மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கும்பராசிக்காரங்க. எப்பயுமே இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அடுத்தவங்க எல்லாம் இனி மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகுது. இனி நாள் வரையும் நடந்த எல்லா கெட்ட விஷயத்தையும் விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் பொறுத்த வரைக்கும் இதனோடு முதல் மாற்றம், நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில்
கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் கும்பராசிக்காரங்க எதிர்த்தவங்க இனி அழிவு காலம்தான். கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் கடந்த ஒரு 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது. நிறைய கடன் பிரச்சனை, வேலை இருக்காது, திருமண பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடந்தாலுமே கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது. அப்படி நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி வந்து கும்பராசிக்காரங்க மீனத்தில் போயிட்டு இருக்கும். அவங்க எங்கள் வாழ்க்கை அப்படியா மாறுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி நிறைய நபர்கள் வந்து பயந்துக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சுக்கிர பெயர்ச்சியானது நடக்க இருக்குது. சுக்கிர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து எல்லோருமே என்னப்பா சுக்கிர நட்சத்திரத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர பயிற்சி மூலமாக கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பொறுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைச்ச வேலைக்கு ஒரு 5000 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை ட்ரை பண்ணுங்க. அந்த ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்கள் மேலே நேரடியாக இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் இருக்கக்கூடிய லாபம் சற்று அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கை சரி, இடர வாழ்க்கையும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இதன் மூலம் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. இனி நினைச்சது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளுக்கு இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனையை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஆயிருக்கும். ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம். 30, 35, 33 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து இருந்திருக்காங்க. திருமணமாகாத நிலையில் கஷ்டப்பட்டு இருக்காங்க.
இனி வரக்கூடிய காலத்தில் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் ஏதாவது சொல்லி கொடுத்து இருக்கிற திருமண வாழ்க்கையை தடை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இனி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது இந்த கும்ப ராசிக்கு வரப்போகுது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகிறாங்க. கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, இல்லை நம்ம ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறத எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை எதிர்பார்த்த ஏக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். 3 வருஷமா 8 வருஷமா போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயில் இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த வழிபாடு இது செஞ்ச அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய சுக்கிர பயிற்சி மூலமாக குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் எல்லாம் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலத்தில் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்க யாரும் பார்த்தீங்கன்னா அது கும்ப ராசிக்காரங்க தாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்கள் முன்னாடி நின்று அந்த திருமணத்தை செய்து வைக்கிற வாய்ப்பு அதிகமாக உள்ளது. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சிலர் புதிதாக தொழில் தொடர முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரும். இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு கும்பராசிக்காரங்க பார்த்து கேட்டு அப்படின்னு குறைந்தபட்சம் எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களை கடன் கட்ட முடியல சாமி, வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்கோம், அசல் மட்டும்தான் கட்டிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது. இந்த 2025 முடிஞ்சு 26 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிப்பீங்க. அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் மறைந்து போகும். இனி வரக்கூடிய நாட்களில் கும்பராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருக்குமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களோ பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமல் கொள்ள போகிறாங்க. என்ன நம்ம கூடவே இருந்து திடீர்னு கார் வாங்கிட்டா, பைக் வாங்கிட்டா, வீடு கட்டிட்டா, கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு உங்கள் மீது வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேச போகிறாங்க. அந்த அளவிற்கு நல்ல ஒரு அற்புத மாற்றங்கள் வந்து நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் தலையிலாக திருப்பி போட குடும்ப வாழ்க்கை திருப்பி போடக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் சற்று அதிகமாக உள்ளது. அதாவது தவறான நபருடைய பழக்க வழக்கங்கள், தவறான தீய பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக கேள்விக்குறியாக நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த மாதிரி தவறான செயல்கள் ஈடுபடும் பட்சத்தில் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இவற்றில் இருந்து வெளியே வந்தே ஆக வேண்டும்.